அதாவது நரேந்திர மோடி பாஜக தலைவராக பிரதமர் பொசிஷன்ல இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறது பாஜகவினுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குறைஞ்சிருக்கலாம். அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் எல் முருகனுக்கு அங்க மினிஸ்டரா இருக்கிறாரு, அவரை கொண்டு இங்க தேர்தலில் நிக்க வைக்கிறாங்க. இன்னொரு கேள்வி மக்கள் கேட்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, அவங்களையே நிக்க வைக்க வேண்டியதானே? இதற்கும் ஒரு காரணம், 4 ஸ்பெஷல் ட்ரெயின் குஜராத்ல இருந்து மேற்கு வங்காளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் அங்கிருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, இதுதான் பீகார்ல நடந்தது. தமிழ்நாட்டில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். 12 ஆண்டுகள் 41 முறை தமிழ்நாட்டின் பயணம். நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன திருப்பி கொடுத்தார்? இந்த கேள்வியை கடந்த 2 நாட்களாக நாங்கள் கேட்டு வந்தோம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட 42வது பயணம். நரேந்திர மோடி வருவார், இன்னைக்கு வருவார், நாளைக்கும் வருவார். வந்தாரா? வரவில்லை. எதற்காக சென்னையை ஸ்கிப் செய்தார் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தார், புதுச்சேரி சென்றார், சென்னைக்கும் வந்தார். ஆனால் டி நகர் மக்களை, மயிலாப்பூர் மக்களை ஏமாற்றி விட்டாரா என்கிற அந்த கேள்வி. நரேந்திர மோடி வந்தால் ஏராளமான கருத்துக்களை கூறுவார், ஏராளமான பரிசுகளை கொண்டு வருவார், தமிழிலும் பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பல்வேறு பக்தர்கள் ஏமாற்றத்தை தான் அடைந்தார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபி நிற்கக்கூடிய 27 தொகுதிகள், இதில் பட்டுவாரா செய்யப்பட்ட அந்த சீட்டுகள், அதில் ஏற்பட்ட ஏராளமான குழப்பம். அண்ணாமலைக்கு எதற்காக சீட்டு கிடைக்கவில்லை? எதற்காக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனை தேர்தலில் இறக்கிவிட்டார்கள்? இதை தாண்டி முகம் தெரியாத பல நபர்களை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. இதை தாண்டி எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும், அல்ல தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிதிகளை தடை போட்டதாக இருக்கட்டும், அல்ல கடந்த பல முறை 41 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து அவர் கொடுத்த உறுதிகளாக இருக்கட்டும், எதுவுமே பூர்த்தியானதா? அனைத்துமே இழுவையில் தான் இருக்கிறது. அப்போ மக்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டால், அல்ல கோபேக் மோடி என்கிற அந்த பிளாங்கார்டை மீண்டும் அவர்கள் கையில் எடுத்து விடுவார்களா என்கிற அந்த அச்சமா? அனைத்துமே இந்த பதிவில் நாம் அலசி ஆராய போகிறோம். இதற்காக இந்த பதிவில் இணைய போகக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நரேந்திர மோடி தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டாரா என்கிற அந்த கேள்வியுடன் தொடங்கலாம். அதாவது நரேந்திர மோடி பாஜக தலைவராக பிரதமர் பொசிஷன்ல இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறது ஏமாற்றி விட்டார் என்பது பாஜகவினுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இழப்புன்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குறைஞ்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நான் இஷ்யூ, இது ஒரு இஷ்யூவே இல்லை. அதாவது அவர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி தமிழ்நாடு எப்பொழுதும் போல இயங்கி கொண்டே இருக்கும். இன்னும் கூடுதலாக வந்தான்னா சில போக்குவரத்து பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள் இருக்கும். காவல்துறைக்கு ஒரு கூடுதலான வேலைப்படு அப்படிங்கிறத தாண்டி மற்ற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அப்புறம் நீங்க இன்னொரு செய்தி சொன்னீங்க, அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல எல் முருகனுக்கு அங்க மினிஸ்டரா இருக்கிறாரு, அவரை கொண்டு இங்க தேர்தலில் நிக்க வைக்கிறாங்க. இன்னொரு கேள்வி மக்கள் கேட்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, அவங்களையே நிக்க வைக்க வேண்டியதானே, அவங்களையே நிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதற்கும் ஒரு காரணம். ஏன்னா இன்றைக்கு மேல்குடி மக்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே இருப்பார்கள்,
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள், அதாவது நாம நினைக்கல கீழ்த்தட்டு மக்கள்னு, அவர்களுடைய சிந்தனையிலிருந்து நாம சொல்றோம். நமக்கு எல்லாரும் சரிசமம்ங்கிறதா நம்முடைய பார்வை. அவர்கள் அங்க நிக்கட்டும் அப்படின்னு வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையைத்தான் இதுல கூட நாம பார்க்க வேண்டியதா இருக்குது. இது செய்தி. அதே போல வானதி சீனிவாசனுக்கு சாதாரணமாலாம் கிடைச்சிடல, மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முட்டல் மோதல் அதுலதான் கிடைச்சிருக்கிறதாக கூட நம்ம பார்க்கிறோம். எஸ்ஐஆரை பற்றி நீங்க அந்த உங்க பேச்சோட குறிப்பிட்டீங்க. எஸ்ஐஆரை கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தினுடைய ஞானேஷ்குமார் எவ்வாறு சட்டத்தை வளைத்து சட்டத்தை மீறி அவர் கொண்டு வரப்பட்டார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாம் மீண்டும் ஞாபகப்படுத்தணும். மக்கள் மறக்கக்கூடியவர்கள், நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது 3 பேர் உள்ள ஒரு குழு, பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, உச்சநீதிமன்ற நீதிபதி, 3 பேரும் இணைந்துதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணணும், தேர்வு செய்யணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பாஜக அரசு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய இடத்துல யாரை தான் விரும்பக்கூடிய ஒருத்தரை அங்க கொண்டு நியமிக்கலாம்னு சொல்லிட்டு அமித்ஷாவை நியமிச்சிருக்கிறாங்க. சோ 2 பேர் அவர்களுடைய ஆட்கள், ஒரு ஆள் எதிராள் இவங்க கொடுத்து அவரை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்? அவர் கொண்டு வந்த அந்த நன்றி விசுவாசத்திற்கு ஏற்ப இன்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மதுரையில ஒரு சஸ்பெண்ட் ஆன ஒரு அபிஷியல், அதுவும் எப்படி சஸ்பெண்ட் ஆனவர்கள் சொன்னா, ஊழல் குற்றச்சாட்டுக்காக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியை மதுரை ஆணையராக இன்றைக்கு தேர்தல் கமிஷன் நியமித்திருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அதனுடைய நோக்கம் என்ன? அப்ப ஊழல்ல அடுத்த நாங்க பாத்துக்கிட்டோம்பா, உனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறோம், நீ என்ன வேணாலும் செய்யி, ஆனா எங்களை மறந்துடாதேன்னு. எங்களேன்னா தேர்தல் கமிஷனும் இன்றைக்கு ஆட்சியாளர்களும் ஒன்றிய ஆட்சியாளர்களும் இணைந்து இந்த வேலையை செய்கிறார்களா என்ற கேள்வி இன்றைக்கு மக்கள் முன்னால் எழுகிறது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நான் பாக்குறேன், பார்த்துடுங்க. இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல எந்த அளவிற்கு மிக மோசமா இருக்குன்னு சொன்னா, அதாவது டிஜிபி சீஃப் செக்ரட்டரியே மேற்கு வங்காளத்துல மாத்திருக்கிறாங்க. 267 அரசாங்க அதிகாரிகளை ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் 170 போலீஸ் அபிஷியல்ஸ், 4 IAS ஆபீசர்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. இப்படியாக அவர், அது மட்டும் இல்லாம அந்த சப்மிஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா, புது ஃபார்ம்ஸ், அந்த கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் பூரா இன்றைக்கு அவர்களுக்கு வேண்டிய ஆட்களாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைக்கு நாம தேர்தலுக்கு முன்னால நம்ம பார்க்க வேண்டியது, 4 ஸ்பெஷல் ட்ரெயின் குஜராத்ல இருந்து மேற்கு வங்காளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் அங்கிருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, இதுதான் பீகார்ல நடந்தது. தமிழ்நாட்டுல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில நாம இங்க உள்ள எதிர்கட்சிகள், அது எந்த கட்சிகளாக இருந்துபட்டும், இந்த எதிர்கட்சிகள் ஒரு நியாயமான தேர்தலை எதிர்பார்க்கணும்னு சொன்னா, அங்க அம்பேரா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசோட இன்று கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 27 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறாங்க. இந்த 27 லட்சம் பேர் சேர்த்தவங்க பத்தி விவரம் கொடுக்கல. 1 கோடி பேர் யார் நீக்கிறாங்கிற விவரம் கொடுக்கல. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம இன்றைக்கு கண்ணை கட்டி கொண்டு, கையை பின்னால் கட்டி கொண்டு, இன்றைக்கு குத்துச்சண்டை கிரவுண்டில் இறக்கி விட்ட மாதிரி இன்றைக்கு மதச்சார்பற்ற கூட்டணிகளை இறக்கி விட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு சில மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். 41 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற நரேந்திர மோடி அவர்கள் ஏராளமான விஷயங்களை தமிழ்நாட்டிற்கு செய்ய போகிறேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதற்கான உதாரணங்கள் பட்டியல் போட்டு காட்டலாம். அது எய்ம்ஸாக இருக்கட்டும், நேஷனல் ஹைவேவுடைய எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு ஏர்போர்ட்ஸ்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் சேர வேண்டிய அடிப்படையான வசதிகள், முக்கியமாக கல்வி மற்றும் மருத்துவம், இதை பற்றி எந்த அளவில் ஆழமாக மத்திய அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, அல்ல மத்திய அரசாங்கத்துடைய நிதிகள் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வருகிறதா என்று நீங்க கேட்டீர்கள்னா, நிச்சயமாக தமிழ்நாடு எந்த அளவில் மத்திய அரசாங்கத்திற்கு உதவி வருகிறதோ அதற்கு ஈடாக
மத்திய அரசாங்கம் கொடுப்பது சில்லறை காசு மட்டும்தான். அதாவது ₹1 தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்தால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுப்பது எவ்வளோ? வெறும் 25 பைசா. அப்போ எந்த அளவில் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டுமோ, எந்த அளவில் தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்டில் மத்திய அரசாங்கம் இறங்கி வந்திருக்க வேண்டுமோ அதே அவர்கள் செய்தார்களா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் எலெக்ஷன் டூரிசத்தை மட்டும்தான் இவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். அது 2016ஆம் ஆண்டாக இருக்கட்டும், 2017-18ஆம் ஆக இருக்கட்டும், 2019, அப்புறம் 24, இப்போ 2026, அனைத்துமே ஒரு எலெக்ஷன் டூரிசமாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. ஐயா, இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இது இந்த எலெக்ஷன் டூரிசம் மாதிரி தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு. அவர் வருவதற்கு ஏற்பதான் அந்த நாட்களை கூட தேர்தல் ஆணையம் நீங்க பிரிச்சு வைக்குதுங்கிறத கூட நம்ம பார்க்கணும். இந்த அளவிற்கு தேர்தல் ஆணையமும் அவரும் கைகோர்த்து நிற்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசுங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி, நீங்க நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதே இந்த நேரத்துல பாராளுமன்றத்துல ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது FCRA, அதாவது அந்த சட்டத்துல சில திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தம் என்பது மிக மிக மோசமானது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, நீங்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தொண்டு நிறுவனங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மிஷனரிஸ், கிறிஸ்தவ மிஷனரிஸ், இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தும். அவங்க அந்த இடத்துல அவங்க அந்த வருஷா வருஷம் புதுப்பிக்கக்கூடிய லைசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது புதுப்பிக்கிறதுக்கு லேட் ஆயிட்டா, தாமதம் ஆயிட்டா, அல்லது ஏதோ ஒரு சின்ன பிழையினால ரத்து செய்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லது உரிய நேரத்துல அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலைன்னு சொன்னா அந்த லைசன்ஸை ரத்து பண்ணிடுவாங்க. ரத்து பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா நண்பர்களே? இப்ப லயோலா காலேஜ் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு உதாரணத்திற்கு சொல்றேன். அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொன்னா ஒரு கல்லூரி நிறுவனம் அதனுடைய அந்த தொண்டு நிறுவனத்துடைய அந்த இதுல தகவலை தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு போய் சேர்ந்து விடும். அந்த சொத்துக்கள் இனிமேல் அவர்களுக்கு கிடையாது என்கின்ற மிக மிக கொடூரமான ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கொடூரம் என்று சொன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நீங்கள் அந்த சொத்துக்களை வாங்கி அந்த நிதி உதவி பெற்று அந்த சொத்துக்களை வாங்கி இருந்து பள்ளிக்கூடங்கள் கட்டி, மருத்துவமனைகள் கட்டி, நீங்கள் இதெல்லாம் செய்திருந்தாலும் கூட அதுல சின்ன பிழை, அதுல டேட்ல சரியா கொடுக்கல, அல்லது வேற ஏதாவது நேரத்துக்கு கொடுக்கல, லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சொத்தை காலி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு மிக மிக மோசமான ஒரு சிறுபான்மை மக்களினுடைய சொத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை இங்கு உள்ள இஸ்லாமிய மக்களும் சரி, குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் கூடுதலாக, அவர்களுக்கு மிஷனரிஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அவர்களுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். இவர்கள் எந்த வகையில் இந்த தேர்தலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதையும் கவனப்படுத்துவதற்காக இந்த செய்தியை நாம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இந்த பில் செக்ஷன் 15 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்த ஒரு சட்டம். அந்த சட்டத்தை திருத்தி இந்த புதிய சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக சர்ச்சஸ்களாக இருக்கட்டும், அல்ல கல்லூரி நிறுவனங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இது போன்ற எந்த இன்ஸ்டிடியூஷனுமே வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட்ஸ்களை பெற்று அந்த அமைப்பை கட்டியமைத்திருந்தார்கள்னா, அந்த ஃபண்ட்ஸ்களை கொண்டு இந்த நிறுவனங்களை சரிபார்க்கக்கூடிய வேலையோ அல்ல அவர்களை நடத்தக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கும்போது அதற்காக ஒரு லைசன்ஸ் தேவைப்படும். அதான் FCRA என்கிற இந்த லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் வருடந்தோறும் நீங்க ரெனியூ செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதற்கான பல காரணங்களும் இருக்கு. ஒரு மிஸ்யூஸ், அதாவது இந்த வழியாக கள்ளப்பணங்கள் உள்ள வரக்கூடாது, அந்த ட்ரேட் நடக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம். அதை தாண்டி இந்தியாவிற்குள் வரக்கூடிய இந்த பணம் ஒரு லீகல் வழியாக வரணும். அதற்கான எந்த முறை, எதற்காக அந்த பணம் வருகிறதோ அதற்காக அது பராமரிக்கப்படும் என்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு. ஆனால் அந்த இடத்தில் ஒரு சார் சொன்னபடி ஒரு தவறான கணக்கை காட்டி, அல்ல ஒரு தவறான இன்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய சொத்துக்களை பறிப்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவில் மைனாரிட்டிகள், அவர்களுக்கு சொந்தமான கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கிரிஜா அதாவது சர்ச்சஸ்களாக இருக்கட்டும்,
மசூதிகளாக இருக்கட்டும், அனைத்துமே சூறையாடப்படக்கூடிய ஒரு மிக ஆபத்தான நிலையில கைப்பற்றப்படக்கூடிய. எஸ் நிச்சயமாக. இந்த பதிவில் நீங்க பல்வேறு விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்களா? அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதே முறையில் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற ஒரு சேனல் ஐயா நடத்தி வருகிறார். அதிலும் பல கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள், இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட்களை சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சிறிய வழியாக தான் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலுமே மேடை போட்டு பேச முடியாது. மக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி யூடியூப் போன்ற இணையதளம். அப்போ இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை நீங்க தொடர்ந்து பெற நினைத்தீர்கள் என்றால், எப்படி ரூஸ்டர் நீங்க சப்போர்ட் செய்து இந்த அளவில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தீர்களோ, அதே போன்று டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற இந்த சேனலையும் போய் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை நாங்கள் எதிர்பார்ப்போம். முக்கியமாக நல்ல கருத்துக்களுக்கான பதிலும் நாங்கள் கொடுப்போம். நான் பர்சனலாகவே பல கருத்துக்களை படிக்கிறேன், அதற்கான பதில்களையும் கொடுக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். காரணம், எங்களை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். ஏன்? நாங்கள் உங்களிடம் உண்மைகளை கொண்டு வந்து சேர்த்து வருகிறோம். இது ஒரு சில நபர்களுக்கு பிடிக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் ஊடகத்தை மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சு சுதந்திரத்தையும் முடக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்குள்ளது, அதை பறிக்க பார்க்கிறார்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.